ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸை வச்சு ஒரு சூப்பரான பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்நாக்காக கூட ரெடி பண்ணலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை வந்து நல்லா துருவி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பொடியாக அரைஞ்சி சேர்த்துட்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை கொஞ்சம், கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா 2 கையளவு இருக்க மாதிரி சேர்த்து போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக இதை ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவில் கூட நீங்கள் செய்யலாம். அதில் ஆனால் செய்யும்போது கொஞ்சம் போல் தயிர் சேர்த்துக்கிறணும். பேக்கிங் சோடா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செய்கிறது வந்து இட்லி மாவில் தான் செய்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி இட்லி மாவுலேயும் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு ஒரு கார சட்னியோ மல்லி சட்னியோ வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பிடிக்காது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து முட்டைக்கோஸோட அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அதில் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாதுங்க, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ இந்த பணியாரக்கல் காய வச்சுட்டு அதில் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். நீங்கள் நெய் ஆட் பண்ணால் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் வாசனை நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் வந்து ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வெளியில் வந்து வேகமாக வந்து நமக்கு வெந்துடும், கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஆனால் உள்ளே வந்து நமக்கு மாவு அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டிங்கன்னா வெளியிலே நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும், உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கும் மாவு. இப்போ ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, அதனால் நான் திருப்பி விட்டுறேன். திருப்பி விட்டுட்டு அதில் திருப்பி நம்ம வந்து லேசாக மேலே வந்து எண்ணெய் விடணும். ஒரு 2 நிமிஷம் ஆகும் நமக்கு இந்த மாவு வெந்து வர்றதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஒரு 2 நிமிஷம் ஆகும். இதில் மேலேயும் இப்போ எண்ணெய் தெளித்து விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு, எடுத்துடலாம் வெளியில். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.